அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட துயர சம்பவத்தை பற்றி. இந்நிகழ்வை பற்றி பலரும் பல நிகழ்வுகளை நினைவு கூறி வருகிறார்கள். அந்த வகையில் நாம் நினைவு கூற இருப்பது இதற்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகளை தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் முதல்வர் அவரும் அவரது தோழியும் மகாமக குளத்தில் நீராடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு நெருக்கி இறந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பலரும் காயமுற்று இருக்கிறார்கள். இது பழைய செய்தி. அதுக்கு அடுத்ததாக அவர்கள் ஆட்சியிலேயே 2005 போது கனமழை அந்த வெள்ள நிகழ்வில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பரிசு இந்த இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி டோக்கன் கொடுக்கும்போது கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறாங்க. அதாவது தேதியை தப்பாக சொன்னதுனால மக்கள் எல்லாமே முண்டி அடிச்சுக்கிட்டு டோக்கன் பெறதில் நீயா நானாங்கிற மாதிரி இது பண்ணதில் ஒரு 27 பேர் இறந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள். அதுவும் இதுவும் ஒன்று என்று சொல்ல வரவில்லை. இது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கேஸ். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், கள்ளக்குறிச்சினாலே கள்ளச்சாராய கேஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு, அதாவது விஷ சாராயம், மெத்தனால் கலந்த சாராயங்களை குடித்து பலர் இறந்தார்கள். இந்த கள்ளச்சாராய நிகழ்வுகள் அடிக்கடி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தினாங்க. இது மாதிரி பல பொதுமக்கள் இறப்பு, அதாவது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இறந்ததும் இது புதிதல்ல. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அரசும் இதற்கு ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வரலை. இதை வச்சு அரசியல் ஆதாயம் செய்கிறவர்கள் மட்டும்தான் அரசியல் கட்சிகள். அந்த வண்ணத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் கலராக எல்லாமே ரீல் விடுவது போல தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு திரைப்பட நடிகரை காண்பதற்கு அனைவருமே ஆவல்படுவார்கள். அதாவது அவருக்கு பிடித்த ரசிகர்கள் கண்டிப்பாக திரையில் பார்த்த ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது அதிகமாகவே அவர் மீது பார்த்திங்கன்னா அவரை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் கூட்டம் கூடுவார்கள். ஒரு கட்சி பரப்புரைக்கு பர்மிஷன் வாங்கும்போது அந்த பர்மிஷனில் இத்தனை பேர் வருவன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்கன்னா அது அவர்கள் உறுப்பினர்களை எண்ணிக்கையை கொண்டு தான். மற்றபடி பொதுமக்கள் இத்தனை பேர் வருவாங்கன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ரசிகராக இருப்பவர்கள் எல்லோருமே கட்சிக்காரர்கள் கிடையாது. ஏன்னா மாற்று கட்சியில் உள்ளவர்களும் இல்லை ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் கூட சிலருக்கு பலர் நடிகர்களை மிகவும் பிடித்திருக்கலாம். அதை பார்க்கறதுக்காக யார் வேணாலுமே கூட்டம் சேரலாம். இப்போ இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவங்க பரப்புரை பொதுமக்களுக்கான பரப்புரையா அல்ல தனது கட்சி நிர்வாகிகளுக்கான பரப்புரையா? இப்போ இத்தனை பேர் தான் வருவாங்கங்கிறது எப்படி இவர்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும்? அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வருகின்ற கூட்டத்தை முடிந்த அளவிற்கு கட்டுக்குள் கொண்டு இருக்கலாம். காரணம், இப்போ ஒரு இடங்களில் இப்போ மீட்டிங் இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் தான் சேரலான்னு சொல்லும் பொழுது 10,000 நெருங்கும் போதே சுற்றி வர அடைத்திடலாம். அதாவது பெருங்காடை போட்டு, ஏன்னா பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் இந்த வேலைகளை எளிதாக செய்யலாம். அங்கு வருகின்ற அனைத்து பாதைகளையும் அடைத்திருந்தாலே பிற வாகனங்களும் பிறர்களும் உள்ளே வருவதற்கான வழிவகை கிடையாது. எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஜய் மீட்டிங்கில், அதாவது விஜய் மாநாடு தொடங்கி இதுக்கு முன்னாடி நடந்த திருவாரூர் நாகை மீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நடந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு மேலே கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லும்போது இங்கே கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த உயிர் சம்பவம் ஏற்பட்டிருக்காது. எல்லாமே யூகத்தின் பெயரில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் வாகனம் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிசலில் பலர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மூச்சு திணறி இறந்துருக்கிறாங்க. இதில் 11 குழந்தைகள். இந்த 11 குழந்தைகளில் 5 குழந்தைகள் அதே பகுதியில்
பக்கத்தில் வசிப்பவர்கள். இதே இந்த பிரச்சனை நடந்த வேலுச்சாமிபுரத்திற்கு அருகே உள்ளவர்கள். இதில் சில குழந்தைகளுக்கு விஜய் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று அவரது பெற்றோர்களை, அந்த இறந்த குழந்தைகளின் பெற்றோர்களை கூறியிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் அவரது பாடல் வந்தாலே ஆடும் அளவிற்கு அவர்களுக்கு அதிக அளவில் நடந்திருக்கிறது. அந்த உற்சாகமே இந்த உயிர் பலிக்கு காரணம். கூட்டம் கூடுகின்ற இடத்தில் குழந்தைகளை கொண்டு செல்வது மிக அறிவாளித்தனம் அல்ல. அந்த இடத்தில் கூட்டம் சேரும் பொழுது முதலில் நம்மால் நம் குழந்தையை காப்பாற்றி கொள்ள முடியுமா என்ற எண்ணம் ஒவ்வொருக்குள்ளும் இருந்திருந்தால் இங்கு குழந்தைகளை கொண்டு சென்றிருக்க மாட்டார்கள். முதலில் வேடிக்கை பார்ப்பது என்பது எல்லோருக்குமே மிகவும் பிடிக்கும். இதனால் என்ன நடக்கிறது?